ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ஷனில் சிறை திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, எல்கே அக்ஷயகுமார் நடிச்சிருக்காரு, அப்புறமேட்டு அனிஷ்மாங்கிறவங்க நடிச்சிருக்காங்க, அனில்குமாருங்கிறவர் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் போட்டிருக்காங்க. மிச்ச இல்லை சின்ன சின்ன கேரக்டர், எல்லா விதமான கேரக்டரும் வர்றாங்க. படம் எப்படி இருக்குது, படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணுறாரு. அவர் வந்து ஜெயிலே இருக்கிறாரு. அவருக்கு ஜாமீன் கிடைக்க மாட்டேங்க. அவருக்காக யாரும் வாதாட மாட்டேங்காங்க. அவர் வந்து கடைசியில் வந்து வெளியே வர்றாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கதையாக வருதுங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கைதியை எஸ்கார்டாக வராரு நம்ம விக்ரம் பிரபு. அந்த கைதியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போகும்போது பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கைதியோட ஆளுங்க வந்து போலீஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண உடனே இவங்களால் வந்து தாங்க முடியல. ரவுடிங்களுடைய அட்டாக்கை தாங்க முடியாத போலீஸ் நம்ம விக்ரம் பிரபு என்ன பண்ணுறாருன்னா ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அந்த ஷூட்டிங் பண்ண உடனே வந்து இவர் மேலே ஒரு என்கொயரி வருது. இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்குது. நல்லா சூப்பராக ஆரம்பிக்குது, நல்லா த்ரில்லிங்காக ஆரம்பிக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரைக்கதை வந்து வேறு ரூட்டுக்கு போயிடுதுங்க. அதாவது வந்து ஒரு கைதியோட ஃப்ளாஷ்பேக்காக மாறிடுது. அந்த கைதி வந்து எதுக்காக ஜெயிலுக்குள்ளே வராரு, அவர் வந்து எந்த சூழ்நிலையால் வராரு, அவர் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. காதலித்த உடனே அவங்க வீட்டுக்கு தெரியுது. அதாவது இந்து முஸ்லீம் அந்த இதுக்குள்ளே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து அவர் வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு கொலையில் மாட்டுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவர் வந்து காதலிக்கிற பொண்ணுடைய அப்பாவை வந்து யதார்த்தமாக ஒரு சூழ்நிலையில் கொலை பண்ணிடுறாரு. அது கொலை பண்ணி அது வந்து ஒரு கேஸாக மாறுது. கேஸாக மாறி கடைசியில் அவர் வந்து உள்ளே இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து யாரும் ஆஜராக மாட்டேங்காங்க. எந்த விதமான வக்கீலும் ஆஜராக மாட்டேங்காங்க. அதனால் வந்து அவர் வந்து கடைசியில் வெளியே வர்றாரா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த மாதிரிலாம் நீங்கள் படத்தை வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னீங்கன்னா 2 மணி நேரம் உட்காந்தாதாங்க ஏன் புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி லைட்டாக போகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம விக்ரம் பிரபு ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணுவார். ஒரு கைதியை கூட்டுட்டு போகும்போது ஒரு என்கவுண்டர் பண்ணுவார். அது அந்த இதில் இருந்து தான் நம்ம படம் ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சோம்னா, அந்த இது என்ன ஆயிடுச்சு, அந்த விசாரணை கமிஷன் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் தெளிவுபடுத்தலை. சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒருத்தன் வந்து ஒரு கொலையோ ஒரு தப்போ ஏதோ ஒன்று பண்ணுறான். அவனை வந்து போலீஸ்காரங்க வந்து ஒரு அனுசரித்து ஒரு விதமான ஒரு நேயம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆஜராகாமல் வக்கீலுங்க இருக்காங்க. அவங்க கேஸ்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து இழுத்துக்கிட்டே போகுது. அந்த மாதிரி இப்படிலாம் இல்லாமல் போலீஸ்காரங்க கொஞ்சம் வந்து மனிதாபிமானம் வச்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்கங்க அந்த படத்தில். ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா சூப்பராக உங்களுக்கு ஆரம்பிக்குது. படம் வந்து சிறை திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது லைன் சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு டக்குன்னு மாறுது. அப்புறமேட்டு அப்படி காதல் சீனு அது இது அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் அந்த கைதி வந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நார்மலாக எல்லா படத்துலையும் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக நடக்கிற மாதிரி தான் நடக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காம சும்மா நார்மலாக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா போய் பார்க்கலாம். தாராளமாக போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.